வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமா வெளியான காத்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல விக்ரம் பிரபுவும் அனுஷ்காவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். காத்தின்ற ஒரு இனக்குழு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி கஞ்சா செடி எல்லாம் வச்சிருப்பாங்க. சில பிசினஸ் மேன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிசினஸ்க்காக இவங்களை மிரட்டி யூஸ் பண்றாங்க. அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி காத்தி இனக்குழுல இருக்க சிலர் ட்ரை பண்றாங்க. அவங்க ட்ரை பண்ணதுனால என்னென்ன மாதிரியான விளைவுலாம் நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஆந்திரா எல்லையில இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்க காத்தின்ற மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது இனக்குழு மக்கள் இருக்காங்கல்ல, ட்ரக் எல்லாம் ரெடி பண்றாங்க. அதெல்லாம் மூட்டையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இனக்குழுவை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பாங்க. மலைப்பகுதியில எல்லாம் இந்த மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட வேலை போல. இவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். ஆனா இவங்க பண்ற விஷயத்தினால பெரிய பிரச்சனை நடக்குது. ஆந்திரால தெலுங்கானால இருக்க பகுதியில எல்லாம் இந்த ட்ரக் சப்ளை ஆகுது. இந்த ட்ரக் நிறைய பேர் எடுக்கிறாங்கல்ல, நிறைய பசங்க எடுக்கிறதுனால கிரைம் ரேட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த ட்ரக்னால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்க எல்லாம் சாக ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி ஒரு டிவி சேனலை சேர்ந்தவங்க டீடைலா ரிப்போர்ட் மாதிரிலாம் போடுறாங்க. நிறைய பசங்க இதனால பாதிக்கப்படுறாங்க. இதை எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி போலீஸ் செக்அப் நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல ட்ரக் நிறைய மாட்டிருக்கு. 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல இருக்கிற இடத்துல மாட்டிருக்கு. இல்ல நான் தான் பிடிச்சேன், இல்ல நான் தான் பிடிச்சேன்ற மாதிரி 2 குரூப்பை சேர்ந்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கமிஷனர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் இருக்கார்ல, பாதி பாதி பிரிச்சுக்கோங்க, 2 பேருமே பிடிச்ச மாதிரி கணக்கை காமிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 2 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கமிஷனரும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் கமிஷனர் இந்த லாரியோட டேங்கை எதர்ச்சியா கவனிக்கிறாரு. அந்த டேங்கை பார்த்தவர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த டேங்க்ல வேற ஏதோ ஒரு ட்ரக் ஒளிச்சு வச்சிருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. இங்க ஏதோ ட்ரக் ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணவரு ஷாக் ஆயிடுறாரு. இவங்க வண்டியில ஒரு ட்ரக் பிடிச்சிருக்காங்கல்ல, அதை விட இதோட வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது தெரியுது. அதுவும் இல்லாம லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ட்ரக்கை எப்பத்துல இருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க, எந்த கேங் இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்க ட்ரக் பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா இது புதுசா ரெடியான ட்ரக் மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு பிசினஸ் மேனை காட்டுறாங்க. இவர் தான் எல்லா பகுதியிலேயே இந்த ட்ரக்கை சப்ளை பண்றாருன்னு நமக்கு தெரிய வருது. எம்பி கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப மாட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த லிக்விட் ட்ரக்குக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது. நமக்கு வேலை பார்க்கறவங்க நமக்கு தெரியாம சைட்லயே இந்த வேலையை பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. இவங்க கிட்ட 2 பேர் இவங்களுக்காக வேலை பார்க்கறாங்க. அந்த 2 பேர் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. அதாவது அந்த காத்தி மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பகுதியில் தான் இவங்க 2 பேர் இருப்பாங்க. புதுசா ஒரு ட்ரக் மாட்டி இருக்குல்ல, அதை பத்தி இவங்களுக்குமே தெரியல. அப்ப நம்ம கூட்டத்திலேயே எவனோ ஒருத்தன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். சாதாரண ட்ரக்கை லிக்விட் ட்ரக்கா மாத்திட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் மேல இவங்களுக்கு டவுட் வருது பாத்தீங்களா. டவுட் வரதுனால அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீங்க தான் இதை பண்றீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா மாட்டிருக்க ட்ரக்கை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் நமக்கு ஈக்குவலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பஸ் ஸ்டாப்பை நமக்கு காட்டுறாங்க. இந்த பஸ்ல கண்டக்டரா வேலை பார்க்கறவங்க தான் நம்ம ஹீரோயினா இருப்பாங்க. பேரு ஷீலாவதி அப்படின்றது. துணியெல்லாம் விற்கிற ஒரு நபர் இந்த பஸ்ல ஏறுறாரு. அவர்கிட்ட இவங்க துணி வாங்கலான்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் இவங்க ஒருத்தரை பயங்கரமா லவ் பண்றாங்க. அவர் பேரு ராஜு அப்படின்றது. ராஜுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த துணியை விற்கிறவரோட பேரு வேம்புலி அப்படின்றது. ஷீலாவதிக்கு கொஞ்சம் கேப் கிடைக்குது பாத்தீங்களா. அந்த கேப்ல ராஜுவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு திருவிழா நடக்க போது, நீ கண்டிப்பா இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. நீங்க 2 பேருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட்டு நிறைய இவங்க 2 பேருமே மீட் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே திருவிழால எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்க 2 பேருமே க்ளோஸா பழகுறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு அண்ணன் தம்பியை காமிச்சாங்கல்ல, அவங்களுக்காக தான் பூபதின்ற இன்ஸ்பெக்டர் வேலை பார்ப்பாரு. வேற யாராவது இதை பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பூபதி விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. கூட இவங்க எல்லாரையும் நிர்வாகம் பண்ற மேனேஜரும் நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. மேனேஜர் கிட்ட காசு வாங்கியிருப்பாரு போல. அதை தரதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதை கவனிக்கிற பூபதி இருக்காருல,
யார் இவன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு டைம் இவனும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தான், இப்ப இந்த வேலையெல்லாம் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. அதாவது இவரும் ஈரனும் ஒரு டைம் இந்த வேலை தான் பார்த்திருப்பாங்க. மூட்டையெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேலை பார்த்திருப்பாங்க. அந்த வேலை பார்த்தவன் இப்ப எதனால விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பூபதி கேக்குறாரு. அதுக்கு இந்த மேனேஜரும் பிளாஷ்பேக்கா சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த வேலை பார்த்திருப்பாங்க. ஏன் இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் இந்த வேலை தான் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி ரைடுல இவங்க மாட்டிருப்பாங்க. இப்ப மாட்டினதுனால போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சரி என்ன வேணா அடிங்க, அவளை அடிக்காதீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாம எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த மேனேஜர் வந்திருப்பாரு. விட்ரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் தம்பி நிறைய காசு தந்திருப்பாங்க, அதெல்லாம் தந்து போலீஸா கரெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரை கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை ஷூட் பண்ணிருப்பாங்க, அவர் இறந்து போயிருப்பாரு. இவங்க தப்பிச்ச மாதிரியே அப்பாவும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார்ல, அப்பாவை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சு ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்ப இறுதி சடங்கு பண்றதுக்காக வராரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நீ மேல கைய வைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மாக்கு இந்த தொழில் பண்றதுல பெருசா விருப்பம் கிடையாது. காசு கிடைக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இதை பண்றதா இருந்தா அப்பாக்கு நீ கொல்லி வைக்க கூடாது, எனக்கும் கொல்லி வைக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வேலை பண்ணலனா என்ன வேலை பண்றதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எந்த வேலைனா பண்ணுங்க, ஆனா இந்த வேலையை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்க 90% இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவருமே ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. சரி அம்மா சொல்றதை கேட்கலாம், அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை செய்யலான்ற மாதிரி செஞ்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல எல்லாத்தையும் இந்த பூபதி கிட்ட சொல்றாரு. இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. கமிஷனரா ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இப்ப கஸ்டமரை மாதிரி ட்ரக் எல்லாம் விக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. சீக்கிரட்டா தான் இந்த ட்ரக் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க போல. இப்ப இங்க இருக்க ட்ரக் பத்தி எல்லாம் இந்த சேட்டு காமிச்சிட்டு இருக்காரு. இந்த ட்ரக் வேணாம், புதுசா ஏதாவது வந்தா காமிங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவர் புதுசா சில ட்ரக்க காட்டுறாரு. இதுவும் இல்ல, எனக்கு லிக்விட் ஃபார்ம்ல ஒரு ட்ரக் வந்திருக்குல்ல, அதுதான் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி சேட்டு தயங்கிட்டு இருக்காரு. நீ சேல் பண்றேன்னு தெரிஞ்சுதானே வந்திருக்கன்ற மாதிரி அந்த சேட்டை லாக் பண்ணிடுறாரு. யார்கிட்ட இருந்து வாங்குற, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. நான் யார்கிட்ட இருந்து வாங்குறேன்னு எனக்கே தெரியாது, நான் சொன்னா இந்த இடத்துல வஸ்ட் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி வஸ்ட் போயிடுவாங்க ரைட்டு, நீ காசு தருவல்ல, அதை எப்படி தருவன்ற மாதிரி கேக்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல நான் ஒரு இடத்துல வச்சிருவேன், அவங்க எடுத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது போதும், அவங்கள புடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. அவங்க எடுக்கிறதுக்காக வரும்போது அவங்கள அமுக்கணும்னு நினைக்கிறாரு. இவரும் இவரோட ஆளுங்களும் வேற வேற கெட்டப்லாம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பகுதியா ஒரு ட்ரெயின் வருது. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிக்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயின்ல தான் ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ தண்ணி பிடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. அந்த மூட்டையை தூக்கணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ட்ரெயின் கதவு கிட்ட இருந்து இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி கவனிக்கும் போதுதான் போலீஸுங்க வேற வேஷத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, எடுக்காத போயிடுன்ற மாதிரிலாம் சிக்னல் கொடுக்குறாங்க. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, சட்டுன்னு இவரோட ட்ரெஸ்ஸை மாத்திடுறாரு. கூலிங்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. இப்ப உள்ள வரவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு ஒரு கயிறை வச்சு அந்த மூட்டையை தூக்கிடுறாரு. அவன் தான் மூட்டையை தூக்குறான், பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க துரத்துறாங்க. இவர் வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இவங்களுமே பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. ஆளுங்க எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு ஹீரோயின் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் சட்டுன்னு ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவருமே ஜீப்ல ஏறிடுறாரு. ரெண்டு பேருமே இங்க இருந்து தப்பிச்சு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்க ஃபாலோ பண்றாங்க. உள்ள டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அது எல்லாத்தையும் தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி இவரும் தூக்கி போட்டுறாரு. இப்ப பின்னாடியே வந்த போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, டிராக்கிங் டிவைஸ் அவங்க தூக்கி போட்டுட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. சே மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு மூட்டையும் சேர்த்தா 100 கிலோ இருக்கும். அசால்ட்டா அவன் தூக்கிட்டு ஓடுறான், அப்ப அவன் கண்டிப்பா காத்தி இனத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேர் பண்ற வேலையை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவங்க காத்தி வேலையை விட்டுட்டதா எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா இன்னும் சில ஆளுங்க கூட சேர்ந்து இவங்க இன்னுமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூலியா வேலை பார்த்தா ஓனருக்கு காசெல்லாம் போயிடும். அந்த காசெல்லாம் இவங்களுக்கே வேணும்ன்றதுக்காக தான் சீக்கிரட்டா இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. இந்த அண்ணன் தம்பி இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. சீக்கிரட்டா பிசினஸ் பண்றது யாரு, நம்ம ஈக்குவல் அவங்களுமே காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. அண்ணன் தம்பியும் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருன்றதை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். கல்யாணம் ஆகுறது முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஒய்ஃபுங்களோட கையில தாலியை கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் கழுத்துல கட்டுவாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் அவர் கட்டாமே இருக்காரு. நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், அவர் கட்டவே மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்ப அந்த தாலியெல்லாம் ஆசையா எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க.
அவ ரொம்ப ஏங்கி போயிருக்கா, எதுக்காகடா கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கிறதா நினைக்கிறாரு. இப்ப சட்டுன்னு ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. குடு நான் கட்டி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றீங்களான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடுறாரு. சுத்தி பாக்குற எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த தம்பியை நமக்கு காட்டுறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, ட்ரோன் கேமராவை எல்லா பக்கமும் அனுப்பி விடுறாரு. எங்க சீக்கிரட்டா இந்த விஷயத்த பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சீக்கிரட்டா ஒரு குகைக்குள்ளதான் இந்த வேலை எல்லாம் நடக்கிறது நமக்கு தெரிய வருது. தம்பியுமே ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க இருந்து தான் ஸ்மெல் வருதுன்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா காத்தி இனத்துல சில மக்கள் மட்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, நீங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவ்வளவு நாள் ஆட்டம் காமிச்சு பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இவங்க யாரையும் விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடுல ஹீரோ இருக்கார்ல, கல்யாணத்துக்காக ஒரு சாரியை இவங்களுக்கு எடுத்து தராரு. அப்பதான் ஒரு சின்ன பையன் விஷயத்த சொல்றான். விஷயம் தெரிஞ்சோன்னா இவங்களும் வேக வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு பத்தாதே, யார் சொல்லி பண்றீங்கன்ற மாதிரி இந்த தம்பி கேட்டுட்டு இருக்கான். இவங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் மாட்டி விடாம தான் இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் இவங்களை காப்பாத்தணுன்றதுக்காக ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாம் பார்க்க மாட்டேன்னு எதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இந்த தம்பி கோவப்படுறான். இப்ப தம்பி இருக்கான்ல, ஹீரோயினை தப்பு தப்பா டச் பண்றான், கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோக்கு கோவம் வந்துருது. இந்த தம்பியும் ஆளுங்களையும் அடிக்கிறது. காத்தி மக்கள்னா என்ன இலக்கரமா போயிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறது. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல இவங்க கூட சண்டை போடுறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. நமக்கு ஒரு பிசினஸ் மேனை காட்டுவாங்கல்ல, அவரோட செக்ரட்டரி குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க மொத்தமா சேர்ந்து வராங்க. வந்தவங்க அந்த தம்பியை அடிச்சு லாக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. தூக்கி ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே போடுறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி இந்த செக்ரட்டரி பாக்குறாங்க. நாங்க சீக்கிரமா உங்ககிட்ட பேசுறதுக்காக வரலான் இருந்தோம், அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிருச்சு, நம்ம ரெண்டு பேருமே டீல் பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா அண்ணன் இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. செக்ரட்டரியும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்களையும் இந்த பிளான்ல சேர்த்துக்கலாம், ஏன்னா அவங்க சூப்பரா பிசினஸ் பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த அண்ணன் இருக்காருல, அவங்க எல்லாம் கூலிங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா எம்பியும் சரி இந்த செக்ரட்டரியும் சரி இவரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி இருக்காருல, அவங்க சொல்றதும் சரி தானே, நம்ம சேர்ந்தே பிசினஸ் பண்ணலாம், நான் தான் தேவையில்லாம அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டேன், சேர்ந்து பிசினஸ் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெடி பண்ற ட்ரக்கோட பேர் தான் ஷீலாவதியா இருக்கும். அது எதுக்காக அவளுக்கு பேரா வச்சிருக்காங்க, அவளோட கதை தான் என்னன்ற மாதிரி இந்த அண்ணன் ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. ஆளுங்களுக்கு ஷீலாவதியை பத்தி தெரியும்ல, இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷீலாவதியோட அம்மா நிறை மாத கர்ப்பிணியா இருப்பாங்க. எப்பனாலும் குழந்தை பிறக்கலான்ற ஸ்டேஜ்ல அவங்களுக்கு சில சிக்கல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி சிக்கல் ஏற்பட்டா கஞ்சாவை இவங்க மோந்து பார்க்க வைப்பாங்க போல. அந்த மாதிரி பசங்கெல்லாம் கஞ்சா செடியெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இவங்களுமே மோந்து பாக்குறாங்க. அம்மா சில காம்ப்ளிகேஷன்னால இறந்து போயிருப்பாங்க. ஆனா ஈரேன் அந்த இடத்துல பொழைச்சிருப்பாங்க. அதனால தான் ஷீலாவதின்ற மாதிரி பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ட்ரக் எல்லாம் ரெடி பண்ற இடத்துக்கு வந்துடுறது. உங்க கூட சேர்ந்து தான் இதுக்கப்புறம் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி செக்ரட்டரி இருக்காங்கல்ல, யார் யாரு என்னென்ன வேலை பார்க்கணும்ன்றதெல்லாம் சொல்றாங்க. எவ்வளவு உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும்ன்றத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த டீல் ஓகேன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு நகையை உங்களுக்கு கிஃப்டா தந்துடுறாங்க. இப்ப கல்யாண நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க போல. இப்ப அந்த ரிச்சுவல்லாம் இந்த இடத்துல ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கழுத்துல தாலியை கட்டலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா இந்த இடத்துல அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன அட்டாக் நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. அந்த தம்பி தான் ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்றான்னு தெரிய வருது. இந்த தம்பி கோவம் இல்லாத மாதிரி நடிச்சிருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள செம்ம கோவம் இருந்திருக்கும். இப்ப தம்பி இருக்கான் பாத்தீங்களா, ஈரனை அடிச்சு மயக்கமாக்கிடுறான். இப்ப வேகமா இவனோட ஜீப்ல கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ கண் முன்னாடியே தம்பி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவங்க சாரி எல்லாம் உருவிட்டு இருக்கான். ஹீரோவை நிறைய பேர் சேர்ந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க. அதனால தான் தம்பி அசால்ட்டா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஈரன் ஒரு இடத்துல பிறந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் ஈரனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் தடுத்த எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு வேகமா ஓடி வராரு. அப்பன்னு பத்தி யாரோ ஷூட் பண்றாங்க. பார்த்தா அண்ணன் தான் ஷூட் பண்ணிருப்பாரு. அண்ணனுமே இவங்க கதையை முடிக்கணும்னு நினைக்கிறவரா தான் இருப்பாரு. இப்ப தெனாவட்டா அண்ணன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சாதாரண ஒரு காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க, நீங்களும் நாங்களும் ஒன்னா, நம்ம ரெண்டு பேர் பார்ட்னர்ஸா இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க கோவப்பட்டு இருக்காங்க. அவனுக்கு உசுறு போகுது, உனக்கு மானம் போக போகுது அப்படின்ற மாதிரி இந்த தம்பி இருக்கான் பாத்தீங்களா, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் சட்டுன்னு உருவிடுறான். இவங்கள உயிரோட விட்டுட்டு போலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு லேப்ல வேலை பார்த்ததா சொன்ன பாத்தீங்களா, அந்த லேப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும் சொல்லியிருப்பேன். இப்ப கமிஷனர் இந்த
ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ இந்த லேபுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சில ஐடியா வந்திருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ட்ரக்கை ரெடி பண்ணிருப்பாரு. அது இந்த கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஃப்ரெண்டை லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஃப்ரெண்ட் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. நீங்க அரெஸ்ட் பண்ணனும்னா முதல்ல கவர்மெண்ட் அதிகாரிகளை தான் அரெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த காசை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னு தெரிய வருது. இந்த ஊர்ல ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்னு எதுவுமே ப்ராப்பரா இருக்காது. அதை கிரியேட் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதுக்கு தான் அந்த காசை செலவு பண்ணிருப்பாரு. இங்க ஸ்கூல் வந்தது, ஸ்கூலுக்கான செலவு 1 கோடி ரூபாய் தான். ஆனா அதுக்கு லஞ்சமா மட்டுமே 25 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ரூவலே தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல கவர்மெண்ட் அவங்க வேலையை செய்யறதுக்கே ஹீரோ தான் நிறைய காசு தந்திருப்பாரு. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. இத பத்தி ஃப்ரெண்ட் சொல்லும் போது தான் தெரிய வருது. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் காத்தி வேலை எல்லாம் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி அங்க இருந்து விலகி இருப்பாங்க. நடுவுல ஊர் மக்களை பாக்குறதுக்காக வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு போகும்போது தான் ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, வேலைக்கு போன ஒரு 4-5 பேர் மலை சரிவுல இருந்து விழுந்திருப்பாங்க. 4-5 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்லிட்டாரு. அதாவது மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவரு சொல்லிட்டாரு, 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மக்கள்லாம் இந்த மாதிரி தான் செத்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சரியா படலன்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்கிற மேனேஜர் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ தான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு விலகி போயிட்டல, இதுக்கப்புறம் தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த மேனேஜருமே அடுத்து கூட்டு போறதுக்கு ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம காசு சம்பாரிச்சு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா திரும்பி என்னால இந்த வேலையை பண்ண முடியாது, அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. நம்ம பண்ண போற விஷயத்தினால நிறைய பேருக்கு நல்லது நடக்கும், அதுக்காக சத்தியத்தை மீறது தப்பில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் அம்மாவோட சத்தியத்தை மீறி இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினும் இவரோட கல்லறையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கழுத்துல தாலியை கட்டதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார்ல, இவங்களே எடுத்து அந்த தாலியை கட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அவனுங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஆளுங்களை மிரட்டி அவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வரதை பார்த்தோன்னா எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க. அவன் செத்து போய் எதுக்கடி தாலியை கட்டியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இருந்தாலுமே ஹீரோயின் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக இந்த அண்ணனும் தம்பியும் வராங்க. அவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவ ஹஸ்பண்ட் செத்து போனதுனால பத்திரகாளியா மாறிட்டா, அவளை சீக்கிரமா ஏதாவது பண்றதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அண்ணனும் தம்பியும் பூபதியை வச்சு அவளை லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பூபதியை கண்டுபிடிக்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப பூபதி இருக்கார்ல, ஹீரோவோட கல்லறையை வேணும்ட்டே உடைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கோவப்பட்டு அவங்க பக்கத்துல வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் பஸ்ல அவங்க ஒளிஞ்சு போறாங்களான்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு பஸ்ஸா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. அதாவது கொஞ்சம் அந்த பொண்ணை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. இங்க இருக்க போலீஸுங்களெல்லாம் அட்டாக் பண்றாங்க. குறிப்பா இந்த பூபதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கதையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஒளிஞ்சு அந்த கேங்ல நிறைய பேரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில நிறைய கிரைம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவங்க பிசினஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. இப்ப அந்த பிசினஸ் மேன் இருக்கார்ல, நீங்க பண்ண வேலையினால தான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தாதான் என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. காம்ப்ரமைஸ்லாம் எங்களை பண்ண சொல்லாதீங்கன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவ்வளவு நடந்துருச்சு, இதுக்கப்புறமாவது காம்ப்ரமைஸ் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, நாங்க காம்ப்ரமைஸ் ஆக ரெடி, அவ வருவாளான்றதை கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த செக்ரட்டரி கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவளை வர வைக்கிறது என்னோட பொறுப்புன்ற மாதிரி யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. கமிஷனருக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க போல. இந்த கமிஷனர் ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்றது உங்களுக்கு தெரியும், அவகிட்ட பேசணுமா, அவளை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு போறாரு. ஆக்சுவலா இவர் பேசின எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து இவங்க கேட்டிருப்பாங்க. ஷீலாவதி, அந்த இடத்துக்கு நீ போகாதன்ற மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நான் போறேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டேன்ற மாதிரி இந்த செக்ரட்டரி கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணன் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி எம்பியும் இந்த இடத்துல இருக்காரு. எம்பி இருக்காருல, நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருமா, இதுக்கப்புறம் சேர்ந்து வேலை பார்க்கலாம், உனக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்ன்ற மாதிரி கேளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அண்ணனுமே காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் எதுக்காக இந்த தாலியை போட்டிருக்க, இந்த தாலியை கலட்டிரு, வேணா நானே கலட்டுறேன்ற மாதிரி கையை வச்சு கலட்டுறதுக்காக போறாரு. சட்டுன்னு இவங்க லாக் பண்ண மாதிரி இவரோட கழுத்துல ஒரு ஆயுதத்தை வச்சு குத்திடுறாங்க. அந்த அண்ணனோட கதையை முடிச்சிடுறாங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவங்க கையில இருக்க கன்னை பிடிங்கி அவங்களே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஜீப் ஏத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது வயித்துல ஒரு புல்லட்டை வாங்கிடுறாங்க. இப்ப புல்லட் பட்டிருக்கிறதுனால இவங்களால சரியா ஜீப்பை ஓட்ட முடியல. யாரக்கூடமா ஜீப்பை ஓட்டி ஒரு இடத்துல இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க கதையை முடிக்கலாம்ன்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரையும் யாரோ ஷூட் பண்றாங்க.
பண்றாங்க. ஷூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேம்புலியா இருப்பாரு. Dress எல்லாம் விப்பார்ல, அவர் தான் ஷூட் பண்ணி காப்பாத்தி இருக்காரு. இப்போ இவங்க மயங்கிடுறாங்கல்ல, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்போ இவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க மைண்டுக்குள்ள ஓடுற சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. இறந்து போன ஹீரோ தான் இவங்க கிட்ட பேசுறாரு. நம்ம தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டோம், நம்ம வேற மாதிரி இந்த பிரச்சனையை அணுகி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை இவங்க கிட்ட சொல்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. அண்ணன் இறந்து போனதுல தம்பி செம்ம அப்செட்ல இருக்கான். அவளை கண்டுபிடிச்சு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றான். வேம்புலியும் கஷ்டப்பட்டு இவங்களை ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்ப மேல இருந்து கீழே கொண்டு போனான்னு நினைக்கிறாரு. இந்த முள்ளும் மலரும் படத்துல வரோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் கீழே கொண்டு போறதுக்காக அசிஸ்டன்ட் நிறுத்திடுறாரு. ஆளுங்க வந்தா மட்டும் ஆஃப் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க வராங்க, அதனால இவனுமே சட்டுன்னு ஆஃப் பண்ணிடுறான். அதை யூஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்கல, அதனால ஆளுங்களும் கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா உள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத இவங்க கவனிச்சிடுறாங்க. உள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கானா கண்டிப்பா யாரோ இப்பதான் இறங்கி இருக்காங்க, நம்ம தேடி போலான்ற மாதிரி ஆளுங்க இறங்கிலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. எந்திரின்ற மாதிரி வேம்புலி எழுப்பிட்டு இருக்காரு. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. இப்ப வேம்புலிய ஆளுங்க போட்டு தள்ளுறதுக்காக வராங்க, இவங்களையும் போட்டு தள்ளுற மாதிரி ஓங்குறாங்க. அப்பன்னு பார்த்து படுத்துட்டு இருந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, சட்டுன்னு எந்திரிச்சு தடுத்து சண்டை போடுறாங்க. ஆளுங்க வந்தது தெரிஞ்சுதான் இப்படி முடிச்சு சண்டை போடுறாங்க போல. இப்ப எல்லார் கதையும் முடிச்சிடுறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தகவல் சொல்றதுக்காக வரான். அதை கேட்கிற இந்த தம்பி டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் கதையை முடிச்சிடுறாரு. எப்படியாவது அவளை முடிங்கடான்ற மாதிரி மத்த ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களுமே மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ற வேலையினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதாவது மத்த ஸ்டேட்டுக்கு போது நிறைய பேர் இந்த ட்ரக்கை எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. வேணான்னு இவங்க சொல்றாங்க. நீ தான் அவன் மூலியமா பண்ணலான்னு சொன்ன, இப்ப வேணான்னு சொல்ற, என்ன அர்த்தம்ன்ற மாதிரி ஊர் மக்கள் கேக்குறாங்க. பண்ணலன்னு சொன்னா சாவடிச்சிருவாங்க, நாங்க இதுதான் பண்ணுவோன்ற மாதிரி கிளம்புறாங்க. இந்த ட்ரக்கை சேல் பண்றதுனால ஏதாவது நல்லது பண்ணலான்றதுக்காக தான் இவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றது இப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இவங்க கனவுல வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் பண்ணா என்னன்ற மாதிரி மக்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இவங்க ரொம்ப எல்லார்கிட்டயும் பேசுறாங்கல்ல, அதனால தான் மக்கள் கிட்டயும் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த தம்பியால ஒருத்தர் பையனையே இழந்திருப்பாரு. அவர் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவனோட கதையை முடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேமா, கதையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, யார் இந்த பிசினஸ் பண்றதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், இதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணோன்ற ஐடியால இருந்தீங்கன்னா உங்க கதையை நான் முடிப்பேன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. இவர் அமைதியா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. எக்காரணத்தை கொண்டு இதுக்கப்புறம் இந்த ட்ரக் எல்லாம் சேல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நிறைய பேருக்கு விழிப்புணர்வு மாதிரிலாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட மாற்றம்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. சரி, இது பண்ணலனா எது பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதாவது பண்ணலாம், ஏன் நமக்கு விவசாயம் பண்ண தெரியாதா, ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கலாம், இது மட்டும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ சொல்றதும் சரிதான்ற மாதிரி ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பேசுறாங்க. மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் நிறைய பேர் நாங்க வேலைக்கு வரலன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேலைக்கு நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. இத பத்தி தம்பிக்கு தெரிய வருது. இவ சொல்லி தான் ஆளுங்க வேலைக்கு வர மாட்டாங்க. இவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும், அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த பிசினஸ் நம்ம பண்ண முடியாதுன்றத தம்பி புரிஞ்சுக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவளை கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா மக்கள் இப்பயே கஞ்சாவெல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கமிஷனர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக ஆளுங்களோட வந்திருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இத பத்தி கமிஷனர் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ஆளுங்க வேகமா ஹீரோயினை சரவுண்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வேம்புலி இருக்காரு பாத்தீங்களா, போலீஸுங்களை நோக்கி கன்னெல்லாம் பாயிண்ட் பண்ணிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கமிஷனர் இருக்கார்ல, இவர் கன் எடுத்து வெளியே வைக்கிறாரு, ஹீரோயினும் அவங்களோட கன் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த கமிஷனரும் பிசினஸ் மேனுக்கு வேலை பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா செக்ரட்டரி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொன்னோன்னே இவர் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. உண்மை என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவர் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. இந்த ட்ரக் எல்லாத்தையும் போக வைக்கணும்ன்றது தான் இவரோட எண்ணமா இருக்கும். இத பத்திலாம் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயின் நம்பாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, உன்னை அன்னைக்கு காப்பாத்தினதே நான் தான்ற மாதிரி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேம்புலிக்கு ஷூட்லாம் பண்ண தெரியாது, முழிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்தவர் இருக்கார்ல, சட்டுன்னு ஆளுங்களெல்லாம் ஷூட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திருப்பாரு. ஹீரோயினை சேஃபா ஒளிய வையன்ற மாதிரி வேம்புலி கிட்ட சொல்லியிருப்பாரு. வேம்புலி சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி வேம்புலி சிக்னல் பண்றாரு. இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ராபின்வுட் வேலை பண்ணீங்கல்ல, அது தப்பு. ஏன்னா நீங்க பண்ண விஷயத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இப்ப நீ எடுத்திருக்க பத்தியா, இந்த முடிவு சரியான முடிவு. இந்த விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு, எந்த விதத்திலயும் நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளினாதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஆளுங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதனால தம்பி பேசுறதுக்காக வந்துடுறாரு. எதுக்கு வரமாட்டீங்கன்னு கேக்குறாரு.
சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு கூட பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பண்ணலனா குழந்தைய சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசுறாங்க. இதனால இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எல்லாரும் கதையும் முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. எப்பவுமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா, இப்ப மொத்தமா சப்ளை பண்றதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. நிறைய ஆளுங்களை மிரட்டி இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. மிரட்டி ஆளுங்களை கூட்டு போனாங்கன்ற மாதிரி செத்துட்டு இருக்க ஒரு லேடி சொல்லிட்டாங்க. இவங்களை மொத்தமா முடிச்சு வேணும், அப்பதான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப ஆளுங்க எல்லாருமே நிறைய கண்டெய்னர்ல ஏத்திட்டு இருக்காங்க. அப்படி ஏத்திட்டு இருக்க கூட்டத்துல ஹீரோயினும் இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இங்க அடியாளா இருக்க ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஹீரோயினை பார்த்துடுறாரு. பார்த்தவரு ஷாக் ஆன மாதிரி வேகமா தம்பியை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. ஹீரோயின் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. வேம்புலி வந்திருப்பாரு, வேம்புலியோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாரு. அவங்களுமே மறைவா ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப ஓடி வந்த ஆள் இருக்கான்ல, தம்பி கிட்ட விஷயத்த சொல்றான். அவன் எங்கன்னு தேடுங்கறான்ற மாதிரி தம்பியும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சட்டுன்னு ஒருத்தனை சாவடிச்சு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அங்கதான் இருக்கா, போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேர் மொத்தமா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இங்க இருக்க மக்கள் கிட்ட பேசுறாங்க. என்னால இதை பண்ண முடியும்னா உங்களால ஏன் பண்ண முடியாது? அவனுங்க வெறும் 20 பேர் தான் இருக்காங்க, நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், சண்டை போடலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயும் மக்கள் பயப்படுறாங்க, யாருமே முன் வர மாட்டாங்க. இப்ப ஆளுங்க கிட்ட இவங்க சண்டை போட்டுக்கிட்டே திரும்பி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து தம்பியும் கவனிச்சிட்டு இருக்கான். நீ என்னதான் பேசினாலும் சரி, இவங்களுக்கு எல்லாம் என்ன எதிர்க்கிற அளவுக்கு தைரியமே வராதுன்ற மாதிரி சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே இங்க இருக்க ஆளுங்க கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மத்தவங்களுக்கு கோவம் வருது. உள்ள போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பயமா இருக்கு. அப்பதான் திடீர்னு இந்த இடத்துல பிளாஸ்ட் மாதிரிலாம் ஏற்படுது. ஹீரோயின் சொல்லி வேம்புலி இருக்காரு பாத்தீங்களா, நிறைய இடத்துல பாம்லாம் மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த பாம் தான் ஒவ்வொன்னா வெடிஞ்சிட்டு இருக்கு. நிறைய கண்டெய்னர் வெடியுது பாத்தீங்களா. இதுல இந்த தம்பி கொஞ்சம் மிரண்டு போயிடுறாரு. இப்ப மக்களுக்குமே கொஞ்சம் தைரியம் வருது. இப்ப மக்களுமே நம்ம சண்டை போட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்களா சண்டை போடுறாங்க. மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சோடனே தம்பிக்கு பயம் வருது. என்ன எல்லாரையும் நம்ம பக்கம் திருப்பி விட்டுட்டா அப்படின்ற மாதிரிலாம் தம்பி யோசிக்கிறாரு. இவங்க தனியால எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவ கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இந்த தம்பி வேகமா அவங்கள நோக்கி ஓடி வராரு. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட கண் முன்னாடியே சாவடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க Dress எல்லாம் உருவி அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொடூரமா இவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தம்பி கதையை இவங்க முடிச்சிடுறாங்க. இப்ப இந்த இடம் முழுக்க இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருது பாத்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம நினைச்சதை நம்ம பண்ணலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இங்க இருக்க ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் கமிஷனர் கிட்ட சொல்லி ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாத்தையும் இந்த இடத்துல கொளுத்திட்டு இருக்காரு. இப்ப பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இதோட இந்த பிசினஸை விட்டுறது உங்களுக்கு நல்லது. இதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்னே தெரியாதுன்ற மாதிரி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு. நான் இங்க எரிச்சிட்டு இருக்கேன், அவங்க அந்த தோட்டத்தையே எரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, கஞ்சா செடி மொத்தத்தையும் எரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இது நடக்கவே கூடாதுன்ற மாதிரி தான் எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட வருமானத்துக்காக வேற சில வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கமிஷனர் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, சரி ஒருவேளை திரும்பி அவங்க ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபார்ம் பண்றதுக்கு அவ விட மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஆபத்து வராம இந்த பகுதியை பார்த்துப்பாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.